ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். முத்து வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் பார்த்த உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா, இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னே நின்று செய்யணும் அப்படின்றாங்க. நீ கவலையப்படாதம்மா, சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அனுப்புறது எங்களோட பொறுப்பு. நீ என்றைக்கும் எதுக்காகவும் வருத்தப்படாத அப்படின்றாங்க. எல்லாரும் இருக்கிறீங்கன்னு தைரியத்தில் தான் மாமா இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இருக்கேன், முத்து இருக்கான், நாங்கள் 2 பேருமே இந்த கல்யாணத்தை பயங்கரமாக நடத்திடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ மீனா, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. இதை விட சந்தோஷம் நம்மளுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அதுக்கப்புறம் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. எப்படியும் நினச்சபடியே சாதிச்சிட்டீங்கல்ல, உங்களோட திறமையே தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க 2 பேருமே. அதெல்லாம் கேட்டுட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா வந்து சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, எப்படி உங்களுக்கு இப்படி மனசு மாறிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தேன், நாம் எதுக்காக இவங்கக்கிட்டெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கணும், நம்ம பிடிச்சவங்களவே கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் யோசித்தேன். அதனால தான் இப்போது 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணுன்ற முடிவே எடுத்தேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா வந்து இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை அப்படின்றாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மீனா ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து ஷோரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்குது நம்ம பார்க்க